அஸ்ஸலாமலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான விலாக் வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் ஃபஸ்ட்டு வந்து டீ போடலான்னு சொல்லிட்டு டிகாஷன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான்வெஜ் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, சிக்கனோ மட்டனோ எது செய்கிறதா இருந்தாலும் இந்த டைம் வந்து மார்னிங் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு டீஃப்ரோஸ்ட் ஆகிருக்கும். லஞ்சுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஸ்கூல் டேஸ் கிடையாது. ஸோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால இந்த சிக்கன் வந்து இன்றைக்கி 1/2 kg தான் இருக்குது. ஸோ இதை வச்சு வந்து குயிக்காக எம்மியாக ஒரு லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஈவினிங் லஞ்ச், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் ஒர்க் இருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஹோல் வீட் பிரெட் வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட வந்து டீ. இதுதான் எங்களோட சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்கு வந்துட்டு ஃப்ரைட் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மிச்சது வந்துட்டு நம்ம வந்து ரைஸோடு ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது கூட ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப் வந்து தயிர் இருக்கணும். 1 கப் அப்படிங்கிறது வந்து 200 ml வந்து தயிர் இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு 1லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரீன் சில்லி வேறு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். டொமேட்டோ பேஸ்ட்டு இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், இன்னொரு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணால் நீங்கள் ஒரு 2 பெரிய தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி 1 hour வந்து விட்டுடலாம். தனியாக அதே வந்து கடாய் எண்ணெய் இருக்குது இல்லையா, அந்த கடாயிலையும் வந்துட்டு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே தாளிச்சிட்டு மீதமாக இருக்கிற வெங்காயத்தையும் வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் வந்து அதில் சேர்த்துடலாம். அது கூட வந்து புதினா, கொத்தமல்லி இலையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு சிக்கன் வந்து குக் ஆகிற வரைக்கும் தனியாக நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் மேரினேட் பண்ணது வந்து ஓவர் நைட் வச்சுருந்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பிஃபோர் டே நைட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் வந்து சிக்கன் வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து தனியாக வந்து இந்த மாதிரி வடிக்கணும். அதில் வந்து ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நான் அந்த தண்ணியில் சேர்த்துருக்கேன். அதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 70% குக் ஆனதுன்னா இந்த தண்ணி வந்து நம்ம வடிச்சுக்கலாம். வடித்து எடுத்துகிட்டு நம்ம லேயர் பண்ண போகிறோம். ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், மைல்டாக இருக்கும் சொல்லப்போனால். ஏன்னா குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். ஏன்னா வந்து அதில் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ஸ்பைஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலை. அதே மாதிரி ரொம்ப மைல்டாக இருக்கும். ரைஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி லெமன் வந்து பெரிய லெமனை வந்து இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு தம் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் 3 க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு 6 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் 3 க்ரீன் சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உரப்புக்காக, குழந்தைங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும், அதுக்காக தான். லேயர்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே கொஞ்சமாக வந்து மேலே லைட்டாக வந்து கீ மட்டும் விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபாயில் போட்டு தம்முக்கு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சா போதும். அதுக்கப்புறம் நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து தம்முக்கு விட்டுறணும்.
20 மினிட்ஸ் வந்து தம்முக்கு அப்புறமா வந்து பார்க்கலாம். நல்லாவே வந்து தம் ஆகி வந்துருந்துச்சு. ரைஸ் வந்து இப்போது மேலே இருக்குது, கீழே கிரேவி இருக்குது, அது கீழே ரைஸ் இந்த மாதிரி லேயர்ஸாக இருக்குது இல்லையா? அதை நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது தான் நம்ம வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணும். ரைஸோட குவான்டிட்டி நான் வந்து சொல்லவே இல்லை. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கேஜிக்கு கொஞ்சம் கூட தான் வந்து ஒரு 750 கிராம் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன், 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு தானே நம்ம யோசிக்கணும். நம்ம நிறைய பேருக்கு பண்ணணும் அப்படிங்கும்போது கரெக்டான குவான்டிட்டி யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கும்போது இருக்கிறத வச்சு நம்ம வந்து குக் பண்ணலாம். பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, எம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக வந்து இந்த பிரியாணி வந்து செஞ்சிடலாம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி பாப்கார்ன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் வந்து பாப்கார்ன் செஞ்சு. ஸோ அதை தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். பாப்கார்ன் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்திருந்தது. ஆனால் பாத்திரத்துக்கு மேலே அதிகமாக வந்துருச்சு. அதை செப்பரேட் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். தென் ஈவினிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷாப்பிங் போக வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் போயிருந்தோம். கொஞ்சம் என் பையன் வந்து டான்ஸில் வந்து சேர்ந்துருக்கான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. நாங்கள் வந்தது எமிரேட்ஸ் மார்க்கெட் வந்திருந்தோம். இங்கே வந்து எமிரேட்ஸ் வந்து இந்த ஷாப் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப லோவாக இருக்கும். நிறைய எல்லா திங்ஸுமே இங்கே வந்து கிடைச்சிரும். நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிடலாம். அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. எனக்கு வந்து குரான் ஜர்னலுக்கு வந்து ப்ரஷ் பென் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வாங்கணுன்னே நினச்சிட்டே இருந்தேன். பட் வாங்கவே முடியல. ஸோ இந்த டைம் வந்து அது நல்லா சூப்பரான கலர்ஸ் வந்து கிடச்சிட்டு ஸோ அதையும் அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அது வந்து ஹைலைட்டர் மார்க்கர். இது வந்து டபுள் ஹெட்டட் மார்க்கர். அது இது எடுத்துக்கிறேன்.